இன்றைய செய்திகள். விலை உயர்வுகளை அறிவித்து பொதுமக்களை வேதனைப்படுத்தும் மத்திய மாநில அரசுகள். கேப்டன் விஜயகாந்த் கண்டனம். ஊழல் விவகாரத்தில் பிரதமர் மீது நம்பிக்கை இல்லை, அண்ணா ஹசாரே குற்றச்சாட்டு. புதுக்கோட்டையில் அதிமுக தொடர்ந்து அத்துமீறல், வாகன சோதனையில் லட்சமாக பணம் பறிமுதல். பீகாரில் கூலிப்படை தலைவர் சுட்டுக் கொலை, வன்முறையாளர்களை கண்டதும் சுட அரசு உத்தரவு. வணக்கம். விரிவான செய்திகள். மத்திய மாநில அரசுகள் விலைவாசிகளை உயர்த்திவிட்டு மற்றவர்கள் மீது பழியை போடுவதாக கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக திருச்சியில் இன்று கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நடைபெற்ற இந்த எழுச்சி கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து முழக்கம் எழுப்பப்பட்டது. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அப்போது பேசிய கேப்டன் விஜயகாந்த், பெட்ரோல் விலையை உயர்த்திய 3 நாட்களிலேயே மக்களின் எதிர்ப்புக்கு பயந்து அதனை திசை திருப்பும் விதமாக செயற்கையான பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டை மத்திய அரசு ஏற்படுத்தியதாகவும், இதனால் மக்கள் அதனை மறந்து பெட்ரோல் கிடைத்தால் போதும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டனர் என்றும் குற்றம் சாட்டினார். இந்த விலைவாசி உயர்வுக்கு நிச்சயமாக விஜயகாந்த் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். நீங்க 1,000 ரூபாய் 7,000 ரூபாய் ஆபாசம் வாங்கினா மக்கள் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. ஏற்கனவே மக்கள் 68 ரூபாய் கொடுத்து கஷ்டப்படுகிறாங்க. உரலுக்கு ஒரு பக்கம் எடி, மத்தளத்திற்கு இரு பக்கமும் எடி என்பார்கள். அதுபோல் மக்களை மத்திய அரசும் மாநில அரசும் விலைவாசிகளை ஏற்றி வாட்டி வதைப்பதாகவும் கேப்டன் கூறினார். மத்திய அரசு உயர்த்திருச்சு, மாநில அரசு சொல்லுதான் நான் போராட்டம். என்னையா உரலுக்கு ஒரு பக்கம் அடினா மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி. மத்திய மாநில அரசும் போட்டி போட்டு ரேட்டை ஏத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்க யாரு மக்கள் வேதனை போடுறோம். மேலும் பெட்ரோல் விலை உயர்வுக்கு எண்ணெய் நிறுவனங்கள் காரணம் என்று மத்திய அரசும், மின்கட்டண உயர்விற்கு ஒழுங்குமுறை ஆணையம் தான் காரணம் என்று அதிமுக அரசும் பதில் கூறுவதாக தெரிவித்த கேப்டன் விஜயகாந்த், மக்கள் கட்சிகளுக்குத்தான் ஓட்டு போட்டார்களே தவிர நிறுவனங்களுக்கு அல்ல என்று கூறினார். பெட்ரோலுக்கு மாநில அரசு விதித்துள்ள 27% வரியை குறைக்க வேண்டும் என்றும், மத்திய அரசு இயற்றிய பெட்ரோல் விலையை முற்றிலும் குறைக்க வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் அப்போது வலியுறுத்தினார். அதைத் தொடர்ந்து மாநில அரசு பற்றி பேசிய கேப்டன் விஜயகாந்த், திராணி இருந்தால் சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் போட்டியிடுங்கள் என்று ஜெயலலிதா கூறியதாலேயே சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டதாகவும், அடுத்து நடைபெறவுள்ள புதுக்கோட்டை இடைத்தேர்தலிலும் போட்டியிடுவதாகவும் குறிப்பிட்டார். புதுக்கோட்டையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை நிறுத்தியிருந்தால் தேமுதிக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டிருக்காது என்று தெரிவித்த கேப்டன் விஜயகாந்த், அதிமுக அவசரமாக முந்திக்கோட்டு வேட்பாளரை நிறுத்தியதால் அவர்களை எதிர்த்து போட்டியிடுவதாக கூறினார். பெட்ரோல் விலையை குறைக்கணும் நான் பல தடவை கேட்டிருக்கேன், இப்பவும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் தந்தியும் கொடுத்திருக்கேன், லெட்டர் எழுதி போட்டிருக்கிறேன். பண்டுட்டு வச்சு எவ்வளவோ இவங்க என்ன செய்யறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு புதுக்கோட்டை தேர்தல் இருந்ததுனாலதான், இல்லாட்டி இந்த போராட்டம் டெல்லியில தான் நடந்திருக்கும். தேர்தல் இருக்கு, இந்த வேலைகளை கவனிக்கணுங்கிறதுனாலதான் இங்க இருந்தது. ஆக தேர்தலை கண்டு இந்த விஜயகாந்த் பயப்படுறவனே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்க. நல்லது பண்ணா அந்த தேர்தலை நிற்க. நான் முதலே சொன்னேன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நின்றிருந்தால் இந்த விஜயகாந்த் நின்றிருக்க மாட்டேன். ஏனென்றால் அவர் தான் வேட்பாளர். அவங்க கட்சி நின்றிருந்தால் விஜயகாந்த் நின்றிருக்க மாட்டேன். ஆக நீங்க நிக்க, எல்லாருமே நிக்க பயந்தா விஜயகாந்த் பயந்து ஒதுங்கணுங்கிறத அவங்க நிக்கும் போது, அதிமுக நிக்கும் போது நான் நிக்க கூடாது, நிப்பேன். அவங்க என்ன நினைப்பாங்க, நாங்க தான் ஜெயிப்போம். நீங்க ஜெயிங்க தோறுங்க. போன 5 வருஷம் எங்கயா போனீங்க? ஒரு தேர்தல கூட ஜெயிக்கல. உங்க அம்மா வராத இடம் என்னையா இருக்கு சொல்லியா பாப்போம். இப்ப நான் கேட்கிறேன், போன 5 வருஷம் பர்கூர்லயே தோத்தவங்க, தான் சொந்த தொகுதியில இருந்து தோத்த ஒரே தோத்திருக்காங்க. மத்திய மாநில அரசுகளை நம்பித்தான் மக்கள் ஓட்டு போட்டார்கள் என்று கூறிய அவர்,
நல்லவர்கள் ஆட்சி புரிந்தால் நாட்டில் நல்லதே நடக்கும் என்றார். மக்களின் வரிப்பணங்களில் இருந்து நாள் இதழ்களில் தேவையற்ற விளம்பரங்களை நாடு முழுவதும் ஜெயலலிதா வெளியிடுவதாகவும் அப்போது அவர் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு தமிழக அரசு ஒரு நாளைக்கு விளம்பரம் கொடுக்குதுன்னா அவங்க அப்பா வீட்டு காசா, இல்ல கட்சி வீட்டுக்காரன் காசா, இல்ல மந்திரிமாரி கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க அவங்க காசா, எல்லாம் உங்களுடைய வரி பணத்துல விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 45 நாள் சட்டசபை நடந்து அப்ப தெரியாதா? இப்ப உங்க வரி பணத்துல விளம்பரத்தை கொடுத்து, அது இங்க மட்டும் இல்ல, இந்தியா பூரா கொடுக்கறாங்க. ஏன் என்ன இந்தியா பூரா இவங்க என்ன முதல்ல தமிழ்நாட்டை ஒழுங்கு ஆளுங்க, அப்புறம் இந்தியா பூரா ஆளலாம். மணல் கொள்ளையை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதாக கூறும் தமிழக அரசு கோடி கோடியாய் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக கூறிய கேப்டன் விஜயகாந்த், தமிழகத்தில் ஜெயலலிதா ஆட்சி நடைபெறவில்லை, ஜெனரேட்டர் ஆட்சிதான் நடைபெறுவதாகவும், அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் சாவி கொடுத்த பொம்மை போல் இயங்குவதை பார்த்தால் அது தெரியும் என்றார். நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை என்ற எம்ஜிஆர் பட பாடல் வரிகளை குறிப்பிட்ட கேப்டன் விஜயகாந்த், ஜெயலலிதா நான் என்ற எண்ணத்துடன் நடந்து கொள்வதாக குறிப்பிட்டார். கலைஞர் விமர்சனம் பண்ணி அப்ப அவருடைய ஆட்சி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கு, ஜெயலலிதா விமர்சனம் பண்றது. யார் ஆட்சியில யாரு மக்களுக்கு கெடுதி நினைக்கிறோம் விமர்சனம் பண்ண. நீங்க நல்லது பண்ணா வணக்கம் சொல்லிட்டு நான் வாட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் சொல்லிட்டு இந்த விலைவாசி உயர்வுக்கு நிச்சயமாக விஜயகாந்த் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். தலைவர் எம்ஜிஆருடைய பாட்டு ஞாபகத்துக்கு வருது, எனக்கு ஞாபகத்துக்கு வரல. எப்பயுமே நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாங்கவில்லை. நான் என்ற இடம் யாருக்கு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்லணும்னா நான் பயம் கிடையாது, ஜெயலலிதாக்கு தான் அந்த எண்ணம். தமிழக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கவில்லை என்றும், தான் ஆட்சிக்கு வந்தால் படித்த படிக்காத அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்றும், ரேஷன் பொருட்கள் அனைவரின் வீடு தேடி வரும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் உறுதியளித்தார். நீங்க இலவசம் கொடுக்கறீங்க. இன்னைக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 75 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கீங்க. நான் 75 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறேன். இந்த ஆட்சிக்கு வந்து 5 லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கேன். இந்த 5 லட்சம் பேருக்கு 5 லட்சம் பேருக்கு அது வேலை கொடுக்கணும்ல, கொடுக்கல. நான் 2006 2005 கட்சி அரைக்கும் போகும்போதே சொன்னேன், ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும். நான் ஆட்சிக்கு வந்தேன், அதே தான் இப்பவும் சொல்றேன். நான் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும். படித்த படிக்காத இளைஞர்களுக்கும் வேலை கொடுப்பேன். இந்த விஜயகாந்த் முதல்ல சொன்னேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், கழக பொருளாளர் சுந்தரராஜன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, கழக கொள்கை பரப்பு செயலாளர் வி சி சந்திரகுமார், கழக துணை செயலாளர்கள் AR இளங்கோவன், ஆஸ்டின், தேர்தல் பிரிவு செயலாளர்கள் மாப்பா பாண்டியராஜன், வீரப்பன் மற்றும் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில அணி நிர்வாகிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் விஜயராஜன், திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் நடராஜன், திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் MLA மற்றும் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். பிரதமர் மன்மோகன் சிங் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக சமூக சேவகர் அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரியில் நிருபர்களிடம் பேசிய அண்ணா ஹசாரே, பிரதமர் மன்மோகன் சிங் மீது தாம் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்ததாகவும், ஆனால் இப்போது அவர் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். நன்னடத்தை கொண்ட நபர்களை தேர்வு செய்து அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும், அப்போதுதான் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் என்றும் ஹசாரே கூறினார். மக்கள் பணத்தில் பெரும்பகுதியை அதிகாரிகளும் அரசியல் தலைவர்களும் ஊழல் செய்யவே பயன்படுத்துவதாகவும், வெறும் 10% நிதி மட்டுமே வளர்ச்சிப் பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்றும் அண்ணா ஹசாரே குற்றம் சாட்டினார். ரன்வீர் சிங் சேனாவின் தலைவர் பரமேஸ்வர் சிங் இன்று காலை சுட்டுக் கொல்லப்பட்டார். பாட்னா அருகே உள்ள தனது கிராமத்தில் அவர் நடைப்பயிற்சி மேற்கொண்ட போது மர்ம மனிதன் ஒருவன் அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுள்ளான். பரமேஸ்வர் சிங் நிலச்சுவாந்தாரர்களின் பாதுகாப்புக்காக ரன்வீர் சேனா என்ற தனியார் ராணுவத்தை நடத்தி வந்தார். இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் கடந்த 1996ஆம் ஆண்டு லக்சம்பூர் என்ற இடத்தில் அப்பாவி தலித் மக்கள் 61 பேரை கொன்று குவித்தனர். இதேபோல ஜெகனனாபாத், அவுரங்காபாத் ஆகிய இடங்களில் கடந்த 1990இல் நடந்த படுகொலைகளுக்கும் பரமேஸ்வர் சிங் உடந்தையாக இருந்துள்ளார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற இவர் கடந்த ஏப்ரல் மாதம் விடுதலை செய்யப்பட்டார்.
பரமேஸ்வர் சிங் பீகார் மாநிலம் பாட்னாவில் இருந்து 71 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கதிரா மொஹல்லா என்ற கிராமத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்தார். அவர் இன்று காலை வழக்கம் போல் நடைபயிற்சி மேற்கொண்ட போது துப்பாக்கியுடன் வந்த மர்ம மனிதன் அவரை வழிமறித்து துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டான். இதில் அவர் அதே இடத்தில் கொல்லப்பட்டார். தகவல் அறிந்த அவரது ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். மேலும் வாகனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. இதனால் பீகார் மாநிலம் முழுவதும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. வன்முறையில் ஈடுபடுவோரை கண்டதும் சுட்டுத்தள்ள அந்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் விதியை மீறினால் 2 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதிய கட்டுப்பாடுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற 12ஆம் தேதி நடக்கிறது. இந்த தேர்தலில் தேமுதிக அதிமுக இடையே நேரடி போட்டி நடைபெறுகிறது. தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. என்றாலும் அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் அங்கு முகாமிட்டு பிரச்சாரம் செய்து வரும் அதிமுக அமைச்சர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான கலையரசி வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு 2 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். கட்டுப்பாடுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுக்கோட்டையில் நடைபெற்ற வாகன தணிக்கையில் கார்களில் எந்தவித ஆவணமும் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 4 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் கார்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு கொடுக்க எடுத்து செல்லப்பட்ட பணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அதிமுக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையாக கேப்டன் தொலைக்காட்சி சேனலை அரசு கேபிளில் இருந்து பின்னுக்கு தள்ளியுள்ளது. இது கேப்டன் டிவி நேயர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து திருச்சியில் இன்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கேப்டன் விஜயகாந்த், பழிவாங்கும் நடவடிக்கையாக கேப்டன் தொலைக்காட்சியை மக்கள் பார்க்க முடியாத நிலைக்கு அதிமுக அரசு இடையூறு செய்வதாக குற்றம் சாட்டினார். இப்ப என்ன பண்றாங்க விஜயகாந்த் எப்படியா மேடம்? இப்ப விஜயகாந்த் டிவியே இதுல கொண்டு ஒதுக்கி விட்டு 40 சேனலுக்கு மேல 40 சேனல் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியாது. சிட்டியில இருக்கிறவங்க தான் 100 சேனல். வில்லேஜ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன வரும்? 40 சேனலுக்கு மேல உண்டு. ஆக 40 சேனலுக்கு மேல கொடுக்கறது இல்ல. லோக்கல் சேனல் யாரு? அரசாங்க கேபிள் டிவி நடத்துற அந்தந்த IAS அதிகாரிகள் லஞ்சத்தை வாங்கி நல்லா கொள்ளையடிச்சிருக்காங்க. இதான் நடக்குது மக்களே. கேப்டன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திரண்டு வந்து ஏராளமான மக்கள் பங்கேற்றதை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாத அதிமுக அரசு உடனடியாக தனது அதிகாரிகளை தூண்டிவிட்டு திருச்சி வட்டாரத்தில் அரசு கேபிளில் 15வது இடத்தில் இருந்த கேப்டன் டிவியை 39வது இடத்திற்கு மாற்றியுள்ளது. இதன் மூலம் கேப்டன் டிவி நேயர்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதே அதிமுக அரசின் நோக்கம். இது கேப்டன் டிவி நேயர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்திற்கு வாகனங்கள் வாங்கியதில் முறைகேடு நடந்ததாக தவறான தகவல்களை கூறிய முன்னாள் ராணுவ தளபதி VK சிங் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று BEML நிறுவனம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான VRS நடராஜன் சட்டப்படி அவரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதன் பின்பு VK சிங் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவருக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு தொடரப்போவதாக நடராஜன் குறிப்பிட்டார். We as a management feel that he made a derogatory remark, defamatory remark, so we have issued a defamatory notice today. It will be served on the Chief of Army Staff, requesting him to apologize and regret. If it doesn't happen, perhaps we have to consider even filing a suit for defamation against the Chief. To protect the image, honor and prestige of this company built for the past 49 years. ராணுவத்திற்கு வாகனங்கள் வாங்குவதில் தமக்கு 14 கோடி ரூபாய் லஞ்சம் அளிக்க முன்வந்ததாக முன்னாள் ராணுவ தளபதி VK சிங் பரபரப்பான குற்றச்சாட்டை தெரிவித்தார். இந்த புகார் குறித்து CBI விசாரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டது. இது தொடர்பாக BEML நிறுவனத்தின் தலைவர் நடராஜன் ஆகியோரை CBI விசாரித்தது குறிப்பிடத்தக்கது. தனியார் பள்ளிகளில் 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கும் அக்கிரமம், பெற்றோர்கள் முற்றுகை போராட்டம். நாமக்கல் அருகே தவறான சிகிச்சையால் இளம்பெண் பலி, மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்கள். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.